வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ட்ரினிட்டி கல்ச்சுரல் அகாடமி. இன்றைக்கி நாம் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் யூனிட்டில் 1935 டு 1944 பிட்வீன் திஸ் இயர்ஸ் என்னென்ன நேஷ்னல் மூமெண்ட்ஸ் நடந்துச்சு அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 1935 கொண்டு வந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். இந்த ஆக்டோட முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படின்னா, இட் இன்ட்ரடியூஸ்ட் ப்ரொவின்ஷியல் அட்டானமி, மாநிலங்களில் சுய ஆட்சியை அறிமுகப்படுத்தியது. அபாலிஸ்ட் டயார்கி இன் ப்ராவின்சஸ், 1919 கவுன்சில் ஆக்ட் மூலமாக கொண்டு வந்த இரட்டை ஆட்சி முறையை இது ரத்து செய்தது. அண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் ஃபெடரல் கவர்மெண்ட் அட் சென்டர், ப்ரொவைடட் ஃபார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் எ ஃபெடரல் கோர்ட் டு டிசைட் கான்ஃப்ளிக்ட்ஸ் பிட்வீன் ப்ராவின்சஸ் அண்ட் சென்டர், ப்ரொவைடட் ஃபார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் எ ஃபெடரல் ரிசர்வ் பேங்க். அண்ட் இந்த ஆக்ட் மூலமாக தான் 1937 இந்தியாவிலிருந்து பர்மாவை செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆக்ட் படி 1937 எலெக்ஷன்ஸ் நடக்கும். இந்த எலெக்ஷனில் தான் காங்கிரஸ் ஃபஸ்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணதில் மொத்தமாக இருக்க 11 ப்ராவின்சஸில் 7 வின் பண்ணுவாங்க. அண்ட் 8 ப்ராவின்சஸில் மினிஸ்ட்ரிஸ் அமைப்பாங்க. 7+1 கூட்டணி அரசாங்கம். அந்த 8 ப்ராவின்சஸ் மினிஸ்ட்ரி அமைச்சது என்னென்ன அப்படின்னா, மெட்ராஸ், பாம்பே, சென்ட்ரல் ப்ராவின்சஸ், ஒரிசா, பீகார், யுனைடெட் ப்ராவின்சஸ், நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டையர் ப்ராவின்ஸ். அண்ட் கூட்டணி அரசாங்கம் யார் கூடனா, அஸ்ஸாம் வேலி முஸ்லீம் பார்ட்டியோட சர் முகமது சாதுல்லா கூட கூட்டணி அரசாங்கம் வைப்பாங்க. 1939 செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போது வைஸ்ராயாக இருந்த லின்லித்கோ இந்தியாவும் இந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் இருக்கிறதா டிக்ளேர் பண்ணார். இந்த டிக்ளரேஷனை காங்கிரஸ் மெம்பர்ஸ் யாருக்கிட்டேயும் கலந்தாலோசிக்காமல் பண்ணதால் காங்கிரஸ் மெம்பர் அவங்க ப்ராவின்சஸில் இருக்க மினிஸ்டர்ஸ் பதவியெல்லாம் ரிசைன் பண்ணிட்டாங்க. இவங்க ரிசைன் பண்ண அந்த நாளை டெலிவரன்ஸ் டேவா, மீட்பு நாளாக முஸ்லீம் லீக் செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த டெலிவரன்ஸ் டே எப்போ அப்படின்னா 22 டிசம்பர் 1939. இந்த நாளில் தான் காங்கிரஸ் ப்ராவின்சஸில் இருக்க அவங்க மினிஸ்டர்ஸ் பதவியெல்லாம் ரிசைன் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு டிமாண்ட் ஃபார் பாகிஸ்தான். முஸ்லீம்களுக்கு தனிநாடு வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை 26 மார்ச் 1940 நடந்த லாகூர் செஷனில் முஸ்லீம் லீக் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றினாங்க. இந்த பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு ஐடியா 1940 தோன்றினது கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடியே 1930 இது உருவாச்சு. லீக்ஸோட ஆனுவல் கான்ஃபரன்ஸ் 1930 அலகாபாத்தில் நடக்கும். அப்போது பிரசிடெண்ட்டாக இருந்தவர் யார் அப்படின்னா முகமது இக்பால். இவர் ஸ்பீச் கொடுக்கும் பொழுது கன்சாலிடேட்டட் நார்த் வெஸ்ட் இந்தியன் முஸ்லீம் ஸ்டேட்டை தான் அவர் பார்க்க விரும்புகிறதா கூறினார். அதாவது ஒருங்கிணைக்கப்பட்ட வடமேற்கு இந்திய முஸ்லீம் அரசை தான் அவர் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் 2 நேஷன் தியரி, இருநாடு கொள்கையை முதல்ல கொண்டு வந்தது சர் வாசிர் ஹசன் தான். இவர் 1937 முஸ்லீம் லீக்கோட ஆனுவல் செஷன் பாம்பேயில் நடந்திருக்கும். அப்போ அவருடைய கருத்தை வெளிப்படுத்தியிருப்பார். இந்த செகண்ட் வேர்ல்டு வார் நடந்த 1939 டு 1945 இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, 1939 திரிபுராவில் ஐஎன்சியோட ஆனுவல் செஷன் நடந்திருக்கும். அதுக்கு சுபாஷ் சந்திர போஸ் பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். இவர் காந்தியோட வேட்பாளரான பட்டாபி சீதாராமையாவை தோற்கடித்து அந்த பிரசிடெண்ட் பதவிக்கு வந்திருப்பார். ஆனால் 1939 அவர் இந்த பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தொடங்குவார். செகண்ட் வேர்ல்டு வாரில் இந்தியர்களையும் ஈடுபட வைக்கணும், அவங்களுடைய ஆதரவை பெறணும் அப்படின்றதுக்காக லார்ட் லின்லித்கோ சில சலுகைகளை கொடுப்பாரு. அதுதான் ஆகஸ்ட் ஆஃபர். இது ஆகஸ்ட் மாதத்தில் வெளியிடப்பட்டதால் இவ்வாறு அழைக்கப்பட்டது. இந்த ஆகஸ்ட் ஆஃபர் ஆகஸ்ட் 8, 1940 கொடுத்தாங்க. இதில் என்னென்ன சலுகை கொடுத்தாங்க அப்படின்னா, டொமினியன் ஸ்டேட்டஸ் அட் சம் அன்ஸ்பெசிஃபைட் ஃபியூச்சர், எந்த ஒரு டேட்னே சொல்லாமல் டொமினியன் ஸ்டேட்டஸை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸ்பான்ஷன் ஆஃப் வைஸ்ராய்ஸ் கவுன்சில் வித் மோர் இண்டியன்ஸ் இன் இட், setting up a war advisory council with Indians in it, recognition of the rights of the minority, promise to recognize
இந்தியன் பீப்புள்ஸ் ரைட் டு டிராஃப்ட் எ கான்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட்டு இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா, தனிநபர் சத்தியாகிரகம். இது எதுக்காக ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஆகஸ்ட் ஆஃபருக்கு காங்கிரஸ் கொடுத்த பதிலடி தான் இந்த இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா. செகண்ட் வேர்ல்டு வார் போயிட்டு இருந்த டைமில் பிரிட்டிஷ்க்கு இன்னும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக காங்கிரஸில் இருந்த மகாத்மா காந்தி இதை நான் வைலண்ட் முறையில் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இந்த இண்டிவிஜுவல் சத்தியாகிரகாவை ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணது வினோபா பாவே. அவர் அக்டோபர் 17, 1940 அவருடைய மகாராஷ்டிராவில் இருக்க பாவ்னர் ஆசிரமுக்கு பக்கத்தில் இந்த சத்தியாகிரக போராட்டத்தை முதல்ல ஆரம்பித்தார். ரெண்டாவதாக இந்த இண்டிவிஜுவல் சத்தியாகிரகாவை நடத்தினது ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட்டு கிரிப்ஸ் மிஷன், இது 1942 நடந்துச்சு. செகண்ட் வேர்ல்டு வாரில் 1941 எண்ட்லலாம் ஜப்பான், பிலிப்பைன்ஸ், இந்தோசீனா, இந்தோனேஷியா, மலேசியா, பர்மா இந்த எல்லா பகுதிகளையும் கைப்பற்றிட்டு இந்தியாவோட நார்த் ஈஸ்ட் எல்லை வழியாக இந்தியாவுக்குள்ளே நுழைய ரெடியாக இருந்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் இந்தியர்களுடைய ஒத்துழைப்பு பிரிட்டிஷ்க்கு தேவைப்பட்டது. அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவை இந்தியாவுக்கு அனுப்புனாங்க. இது 22 மார்ச் 1942 கேபினட் மினிஸ்டர் சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் தலைமையில் இந்தியாவுக்கு வந்துச்சு. இது என்ன சலுகைகள் கொடுத்துச்சு அப்படின்னா கிராண்ட் ஆஃப் டொமினியன் ஸ்டேட்டஸ் ஆஃப்டர் த வாருக்கு அப்புறம் நாங்கள் டொமினியன் ஸ்டேட்டஸ் தரோம் அப்படின்னு சொன்னாங்க. தென் இந்தியன் பிரின்சஸ் குட் சைன் எ செப்பரேட் அக்ரிமெண்ட் வித் பிரிட்டிஷ் இம்ப்ளையிங் அக்செப்டன்ஸ் ஃபார் டிமாண்ட் ஆஃப் பாகிஸ்தான். அதாவது பாகிஸ்தான் உருவாகிறத ஏற்றுக்கிற விதமாக இந்தியன் பிரின்சஸ் எல்லாமே பிரிட்டிஷ் கூட ஒரு செப்பரேட் அக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இது சொல்லிச்சு. நெக்ஸ்ட்டு வார் டைம்லேயும் டிஃபென்ஸ் கமிட்டி பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்றத சொல்லிச்சு. இந்த மிஷனை காந்தி போஸ்ட் டேட்டட் செக் ஆன் எ கிராஷிங் பேங்க் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது திவாலாகும் வங்கியில் பின் தேதியிட்ட காசோலை அப்படின்ட்டு இதை டிஸ்கிரைப் பண்ணார். நேரு ஃபஸ்ட்டு இந்த ப்ரொப்போசலை ரீட் பண்ணும்பொழுது அதிகமாக டிப்ரெஸ்டான அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஸோ காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் இந்த மிஷனை நிராகரிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு குவிட் இண்டியா மூமெண்ட், இது 1942 1944 வரை நடந்துச்சு. செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறமா நமக்கு ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த காங்கிரஸ் இந்த கிரிப்ஸ் மிஷன் மூலமாக ஏமாற்றம் கிடைச்சதால இதனால் பொறுமை இழந்த காந்தி 8 ஆகஸ்ட் 1942 பாம்பேயில் நடந்த ஐஎன்சி ஆனுவல் செஷனில் குவிட் இண்டியா ரிசொல்யூஷனை கொண்டு வந்தார். அன்றைக்கே அவர் டூ ஆர் டை, செய் அல்லது செத்துமடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூமெண்ட்டில் கலந்துக்க நாட்டு மக்களை எல்லாம் அழைப்பு விடுத்தார். ஸோ நெக்ஸ்ட் டேவே 9 ஆகஸ்ட் 1942 மகாத்மா காந்தியும் மற்ற தலைவர்களையும் ஜெயிலில் போட்டாங்க. மகாத்மா காந்தியை பூனாலையும் பண்டிட் ஜவஹர்லால் நேரு, அபுல் கலாம் ஆசாத் அண்ட் அனதர் லீடர்ஸையும் அகமது நகர் ஃபோர்ட்டில் சிறை வச்சுட்டாங்க. எல்லா தலைவர்களையும் கைது செஞ்சதால் எங்கே பார்த்தாலும் கடையெடுப்பும் வைலன்ஸும் பதிலடியாக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் வேலை நிறுத்தங்கள் நடந்துச்சு. முக்கியமாக ஜாம்ஷெட்பூரில் இருக்க டாடா ஸ்டீல் பிளான்ட்டில் 13 days ஸ்ட்ரைக் நடந்துச்சு. அகமதாபாத்தில் இருக்க டெக்ஸ்டைல் ஒர்க்கர்ஸ்லாம் 3 months ஸ்ட்ரைக் பண்ணாங்க. இந்தியாவில் எங்கெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் இருந்துச்சோ அங்கெல்லாம் கொஞ்ச நாளாவது இந்த மாதிரி ஸ்ட்ரைக்ஸ் நடந்துச்சு. 1857 ரிவால்ட்டுக்கு அப்புறம் ஒரு கவலைப்படுற அளவுக்கு ஒரு வளர்ச்சி அப்படின்னா அது இந்த குவிட் இண்டியா மூமெண்ட் தான். கிட்டத்தட்ட 57 பெட்டாலியன் ஆர்மி சோல்ஜர்ஸை கொண்டு பிரிட்டிஷ் இந்த வைலன்ஸை அடக்குனாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் ஏப்ரல் 1942 அதே வருஷம் ஆகஸ்டுக்குள்ளே இந்த 4 மாதத்துலேயே 60 points விலையேற்றமும் அதிகமாகிருச்சு. இதுவும் பிரிட்டிஷ் மேலே ஒரு வெறுப்பு வர்றதுக்கு காரணமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் எல்லா தலைவர்களும் சிறையில் இருந்ததால் இந்த குவிட் இண்டியா மூமெண்ட்டுக்கு சோஷியலிஸ்ட் லீடர்ஸ்லாம் தலைமை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்கள முக்கியமாக குறிப்பிடத்தக்கவங்க ஜெயபிரகாஷ் நாராயணன், அச்சுட் பட்வர்தன், அசஃப் அலி, யாசூப் மெக்ரலி அண்ட் ராம் மனோகர் லோஹியா. அதுவும் இல்லாமல் பெங்காலில் மிட்னாப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க புரட்சியாளர்கள்லாம் சேர்ந்து தம்லுக் ஜாட்டியா சர்க்கார் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க. இந்த அமைப்பு 1944 வரை ஒர்க்கிங்கில் இருந்துச்சு. இதே மாதிரி பேரலல் கவர்மெண்ட்டை சதாராலையும் ஏற்படுத்தினாங்க. இந்த குவிட் இண்டியா மூமெண்ட்டோட முக்கியமான அம்சம் அப்படின்னா கிளாண்டஸ்டின் ரேடியோ, ரகசிய வானொலி ஒளிபரப்பு.
பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் இந்திய மக்களும் சோஷியலிஸ்ட்டும் இந்த கிளாண்டஸ்டின் ரேடியோவை கேட்டுட்டு இருந்தாங்க. உஷா மேத்தா தான் இந்த ரேடியோவை ப்ராட்காஸ்ட் பண்ணாங்க. இது பாம்பேலேருந்து ப்ராட்காஸ்ட் பண்ணப்பட்டது. இதோட அம்சம் என்ன அப்படின்னா, இதோடைய டிரான்ஸ்மிட்டர் சிட்டிக்குள்ளே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிக்கிட்டே இருந்துச்சு. இந்த ரேடியோவோட ஒளிபரப்பு மெட்ராஸ் வரை கேட்கப்பட்டது. இன் ஷார்ட் ஃபார்ம் ஒன்லைனர்ஸ், Government of India Act 1935 provided provincial autonomy and diarchy at center. In 1937, elections Congress ministries formed 7 states of India. British government, without consulting people of India, involved the country in the war. Congress opposed it, and as a mark of protest, ministries in the provinces resigned on 12th December 1939. Muslim League celebrated that day as Deliverance Day. In March 1940, Muslim League demanded creation of Pakistan. Individual Satyagraha was Congress' response to August offer by Viceroy Lord Linlithgow. Acharya Vinoba Bhave first to offer Satyagraha on October 17, 1940 near his Pavnar Ashram in Maharashtra. Failure of Cripps mission, Mahatma Gandhi to begin his campaign for British to quit India on August 8, 1940. On the same day, Gandhi gave his call of do or die. Some of the model questions. The Muslim League celebrated the end of Congress rule as a day of deliverance on 22 December 1939. Option D. The two-nation theory first came from Sir Wasir Hassan 1937ல பம்பாய் லீக் ஆனுவல் செஷனில் சொல்லியிருப்பார். இந்த 1937 எலெக்ஷன்ஸ் காங்கிரஸ் ஓன் இன் டோட்டலி 11 ப்ராவின்சஸ். அதில் 7 வின் பண்ணியிருப்பாங்க. 8 ப்ராவின்சஸில் மினிஸ்ட்ரி அமைச்சிருப்பாங்க. அதில் ஒன்று கூட்டணி அரசாங்கம். விச் ஆக்ட் இன்ட்ரடியூஸ்ட் ப்ரொவின்ஷியல் அட்டானமி. ப்ரொவின்ஷியல் அட்டானமி கொடுத்தது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் மாண்டேகு செம்ஸ்போர்ட் ரீஃபார்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் அதர் மைனாரிட்டிஸ்க்கெலாம் தனி தொகுதி கொடுத்துருப்பாங்க. தென் 1909 இந்தியன் கவுன்சில் ஆக்டில் மிண்டோ மார்லே சீர்திருத்தம். இது முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி கொடுத்துருப்பாங்க. 1858 ஆக்ட் படி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ரூல் இந்தியாவில் ஒழிக்கப்பட்டிருக்கும். Who defeated Pattabi Sitaramayya, Gandhi's candidate, and became the president of the Congress in 1939. இவரை பட்டாபி சீதாராமையாவை வீழ்த்தி 1939ல் காங்கிரஸ் பிரசிடெண்ட்டாக வந்தவர் சுபாஷ் சந்திர போஸ் தான். ஆனால் அவர் விலகி அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டியை ஆரம்பிப்பார். Who ran an illegal radio station at Bombay during the Quit India movement. இது உஷா மேத்தோ ஆரம்பிச்சிருப்பாங்க. The Cripps mission visited India during the regime of Lord Linlithgow வைஸ்ராயா இருந்தப்போ தான் கிரிப்ஸ் மிஷன் இந்தியாவுக்கு வந்திருக்கும். Who was the Viceroy of India when the Quit India movement started in 1942? Quit India movement டைம்லேயும் லார்ட் லின்லித்கோ தான் வைஸ்ராயா இருந்திருப்பார். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், ஃபார் PDF and online test, text at the WhatsApp number 9894904745 or send your mail to vanangamudi.tnau@gmail.com. Thank you friends.